கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளின் மாலை வேளையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாமல் இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த பாட கர்த்தர் உதவி செய்தார். ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்பட்ட தேவன் இந்த மாலை வேளையிலும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய சத்தத்தை கேட்க நம்முடைய செவிகளை இருதயங்களை நாம் திறந்து கொடுக்கலாம். வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின அல்லது ஏறி வந்த இயேசு கிறிஸ்து. உலகம் முழுவதும் இந்த நாளிலே இயேசுவினுடைய உயிர் தொழுதலை மனதிலே வைத்து கொண்டாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். நாமும் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உயிர் தெழுந்தவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் உயிர் தெழுந்ததனுடைய நோக்கம் சமாதானத்தை எல்லாருக்கும் தர ஒரு கிருபை நிறைந்த தேவனாய் நிகரற்ற ஒரு வேலையை ஆண்டவர் செய்தார். உடன்படிக்கையின் இரட்சகராய் இருந்தவர், ஆடுகளின் பெரிய மேய்ப்பராய் இருந்தவர், அவரை மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணினார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்பி வர பண்ணினதான 3 அனுபவங்கள் உண்டு. காலை ஆராதனையில் அதில் முதல் அனுபவத்தை குறித்து நாம் பார்த்தோம். முதல் அனுபவம், மரித்தோரிலிருந்து ஆண்டவர் எழும்பி வர பண்ணினதனுடைய முதல் நோக்கம் நிரூபிப்பதற்காக. இந்த மாலை வேளையில் மரித்தோரிலிருந்து எழுந்து வந்தனுடைய 2வது அனுபவத்தை நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. 2வது ஆண்டவர் தேவன் அவரை ஏறி வர பண்ணுகிறார். எங்கிருந்து ஏறி வர பண்ணுகிறார்? பூமியின் தாழ்விடங்களில் இருந்து ஏறி வர பண்ணினார். எங்கு வரைக்கும் ஏறி வர பண்ணினார்? உன்னதம் வரைக்கும் ஏறி வர பண்ணுகிறார். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார்களே. வசனம் சொல்லுகிறது சிறைப்பட்டவர்களை சிறையாக்க. 2வது ஆண்டவர் கல்லறையிலிருந்து எழுந்ததினுடைய 2வது அனுபவம் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் கல்லறையிலிருந்து எழும்பி வர பண்ணினார். சங்கீதம் 68 சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளான மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். தாவீது தீர்க்க தரிசனமாக இதை சொன்னான். யுத்தத்திலே ஒரு ராஜா அல்லது ஒரு வீரன் இறந்து விட்டால், ஒரு ராஜா ஜெயித்து விட்டால், அவன் என்ன பண்ணுவான்? கைதியாக்கினவர்களை அழைத்து வரும் காட்சியை மனதிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இயேசு விரோதியை கைது செய்து வரவில்லை. இங்கே நடந்தது என்ன? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் மேலுள்ள தேவன் மேலுள்ள விசுவாசத்திலே அவர்கள் மரித்தார்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. நல்ல கவனிங்க. கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். நல்ல நம்பிக்கையான காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருந்தார்.
ஆனாலும் அவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில அடைய முடியவில்லை. நம்பி இருந்தார்கள், கிடைக்காவிட்டாலும் அதை பெற்றுக்கொண்டதை போல விசுவாசித்து அறிக்கை செய்து இந்த உலக பயணத்தை முடித்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது. கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் காண முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அவருடைய மனதிலே இருந்தது. கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை நாங்க காண முடியலையே, அதை அனுபவிக்க முடியலையே என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு பலி மிருகத்தை கொடுத்து பலி செலுத்த சொன்னபோது ஆண்டவருடைய மனதிலே இருந்த ஒரு காரியம், இந்த பலி அல்ல, இதை விட ஒரு பெரிய பலி வர இருக்கிறது. ராமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அவர்களுக்கு ஆசாரியனை கொடுத்த போது ஆசாரியன் அல்ல, எல்லாருக்கும் மேலான ஒரு பிரதான ஆசாரியன் வர இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அவர்களை ஒரு நாட்டிற்கு கொண்டு வந்த போது அதுவல்லப்பா, அதை பார்க்கிலும் பெரிய நகரம் உண்டு என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அவைகள் பல நிறைவேறாமலே அவருடைய வாழ்க்கை தோல்வியாக முடியவில்லை, வெற்றியாகத்தான் முடிந்தது. இயேசு சிலுவையிலே மரித்த போது அதை அவர் செய்த முதல் வேளைகளிலே முதல் காரியம், மரித்தவர் பூமியினுடைய தாழ்விடத்திற்கு இறங்கினார். அல்லேலூயா. ஏன் இறங்கினார்? 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 3:19. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு ரட்சிப்பை பற்றி அவர் பிரசங்கிக்கல. அங்க போய் என்ன பிரசங்கித்தார்? நீங்கள் எதிர்பார்த்திருந்த பலி நான், நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆசாரியன் நான், உங்களுக்காக கிரயம் செலுத்தி ஆகிவிட்டது, நீங்கள் இன்னும் ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் ஏக்கம் நிறைவேறுகிற காலம் சமீபமாயிற்று, உங்கள் வாஞ்சை நிறைவேறுகிற காலம் சமீபமாயிற்று என்று பிரசங்கித்தார். கலிகூற வாய்ப்பு உண்டு என்று சொல்லி காவலில் இருந்த ஆவிகளுக்கு ஆண்டவர் பிரசங்கித்தார். பிரசங்கித்து விட்டு என்ன செய்தார்? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு ஏறினார். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதற்கு முன்பு வரைக்கும் பரிசுத்தவான்கள் இருந்தாலும் பரதீஸ் என்றாலும் அதற்கு பாதாளம் என்று சொல்லிதான் பெயர். அல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாலும் மரித்து அவர் இறங்கினார் என்று சொல்லி இருக்கிறது, ஏறினார் என்று சொல்லவில்லை. இயேசு பூமியின் தாழ்விடத்திலிருந்து ஏறின போது அங்கே இருந்த பரதீசை 3வது வானத்திற்கு மாற்றினார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 12:3. அந்த மனுஷன் பரதீசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, என்ன நடந்தது அப்போது? இப்ப வாசிங்க, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆண்டவர் யாருக்கும் இதை வெளிப்படுத்தவில்லை, யோவானுக்கு முதல் முறையாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அது என்ன? என் கையை பார், மரணம் பாதாளம் என்பவைகளின் திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீதின் திறவுகோல் அவர் கரத்தில் உண்டு, பரலோகத்தின் திறவுகோல் அவர் கரத்திலே உண்டு. ஆனால் இங்குதான் உயிர் தெழுந்த கர்த்தர் சொல்லுகிறார், மரணம் பாதாளத்தின் திறவுகோல் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அதுவரைக்கும் திறவுகோல்
பிசாசினுடைய கையிலே இருந்தது. இயேசு பாதாளத்திலிருந்து ஏறி வந்தபோது தான் சிந்தின கிரயத்தை காண்பித்து பிசாசிட்ட சொன்னாரு, இனி உனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இனி உன்னிட அந்த சாவி இருக்க உரிமை இல்லை, அதை என்னிடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி சட்டபூர்வமாக சாவிகளை கர்த்தர் வாங்கினார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பறிக்கவில்லை, சட்டபூர்வமாக வாங்கினார். மரணத்தை சத்துரு தந்திரத்தினாலே மனிதனை பாவம் செய்ய வைத்து அந்த அதிகாரி மரணத்துக்கு அதிகாரியாக அவன் மாறிக்கொண்டான். ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல. ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று சொன்னால், தேவனே ஜீவனுக்கு அதிபதி, தேவனே அனைத்திற்கும் ஆண்டவர். இயேசு பாதாளத்திலிருந்து உன்னதத்திற்கு ஏறின போது சிறைப்பட்டவர்களை அழைத்து கொண்டு மரணம், பாதாளம் என்கிற அவைகளுடைய திறவுகோலை வாங்கி கொண்டு சென்றபோது என்ன நடந்தது? தேவ திட்டம் நிறைவேறினது. அல்லேலூயா. அவர்களுக்கு, அதாவது அங்கிருந்த ஆத்துமாக்களுடைய ஏக்கம் எல்லாம் நிறைவேறினது. அவருடைய வாஞ்சை நிறைவேறினது. உயிர் தெழுந்த ஆண்டவருடைய இரண்டாவது ஏறி வந்தது எதற்காக என்று சொன்னால், நிறைவேற்றுவதற்காக அவர் ஏறி வந்தார். முதலாவது நிரூபிப்பதற்காக ஏறி வந்தார், இரண்டாவது நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவர் ஏறி வந்தார். அன்று நிறைவேற்றினவர் இந்த ஆராதனையிலும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆனா நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை. நல்ல கவனிங்க. ஒரு அறிகுறியும் தெரியல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அறிகுறி இல்லை. ஆனா பாதாளத்திலிருந்து ஏறி வந்தவர் இந்த நாளிலே நம் நடுவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அடையாள குறி, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஒரு அடையாள குறி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும், அவர் வெளியே கல்லறையிலிருந்து அவர் வெளியே வந்ததினுடைய நோக்கமே கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. அவர் வெளியே உயிரோடு வந்ததே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வார்த்தைகள் எத்தனை ஆண்டுகள் பழமையானதாக இருந்தாலும் அதை ஆண்டவரே அது புளித்து போவதில்லை, அது அழிந்து போவதில்லை, நடக்க முடியாமற் போவதில்லை. ஏனென்றால் நீர் அந்த வார்த்தையை நிரூபித்து காட்டுவதற்காக, ஆண்டவரே நிறைவேற்றி காண்பிப்பதற்காக, முடிக்க ஏறி வந்தவர். அல்லேலூயா. தாவீதை பற்றி பாடப்பட்ட சங்கீதத்தில் 1:20வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஏன் உயிரோடு வந்தார்? ஏன் ஏறி வந்தார்? கர்த்தருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் செய்கிறதான விண்ணப்பங்களை, அவரிடத்தில் ஏறெடுக்கிறதான ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு நிறைவேற்றுவதற்காக. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என் ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கல. ஆனால் இப்போ நினைக்க தோணுது என்ன தெரியுமா? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு நினைச்சேன். தாவீது அப்படி தான் நினைச்சார். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு நினைச்சேன், ஆனால் நீர் பாதாளத்திலிருந்து ஏறி வந்ததே என்னுடைய வேண்டுதல்களை கேட்பதற்காக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 13:23. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம்
நியாயம் கிடையாமல் போகிறவர்களும் உண்டு. கெட்டு போகிறவர்களும் ஆண்டவர் பாதாளத்திலிருந்து ஏறி வந்தது அவருடைய அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கீழ்ப்படிந்திருக்கும் போது அவருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பதற்காக இயேசு ஏறி வந்தார். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 7வது வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே ஆண்டவர் சாலமோனை பார்த்து, சாலமோனே நீ விரும்புவது என்ன கேள். உயிர்த்தெழுவதற்கு முன்பு அதை செய்தார். உயிர்த்தெழுந்த பின்பும் தன்னுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராய் இயேசு கல்லறையிலிருந்து ஏறி வந்தார். 3வது கல்லறையிலிருந்து ஏறி வந்த அனுபவம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 34 வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:34. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படி போடும் வரைக்கும். நல்ல கவனிங்க, அவர் உன்னதத்திற்கு மட்டுமல்ல பரலோகத்திற்கே ஏறி போனவர். கல்லறையிலிருந்து ஏறி வந்தார், பாதாள தலத்திலிருந்து உன்னதத்திற்கு ஏறி வந்தார். எதற்காக தெரியுமா? 2வது குறிப்பு. 3வது குறிப்பு நிரப்புவதற்காக. 1வது கல்லறையிலிருந்து எழுந்தது எதுக்காக எழுந்திருந்தார்? நிரூபிப்பதற்காக. 2வது கல்லறையிலிருந்து ஏறி வந்தது நிறைவேற்றுவதற்காக. 3வது கல்லறையிலிருந்து ஏறி வந்த அனுபவம் உங்களையும் என்னையும் நிரப்புவதற்காக. எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். எல்லா வசனம் சொல்லுது எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினார். ஏறி வர பண்ணின தேவன் அவரை எதுவரைக்கும் ஏறி வர பண்ணினார்? பரலோகம் வரை ஏறி வர பண்ணினார். எதற்காக ஏறி வர பண்ணினார்? இப்போ அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள். நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று, நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர்கள். ஏறி வந்தவரை பார்த்து பிதாவானவர் சொன்னார், குமாரனே வலது பார்சத்திலே அமர்ந்திருப்பீராக. அவருக்கு தேவையான கனத்தை, புகழை, அங்கீகாரத்தை, மேன்மையை அவருக்கு கொடுப்பதற்காக பரலோகம் வரை வர செய்து வலது பார்சத்திலே உட்கார வைத்தார். எதற்காக உட்கார வைத்தார்? இப்ப வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு நல்ல கவனிங்க. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. முதலாவது நிரூபிக்க எழுந்தருளினார், 2வது நிறைவேற்ற எழுந்தருளினார், 3வது நிரப்புவதற்காக எழுந்தருளினார். நல்ல கவனிங்க. இயேசு மட்டும் பரலோகத்திற்கு ஏறி இருக்காவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்க மாட்டார். ஆகவே தான் பேதுரு பிரசங்கிக்கிறான், நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார். நீர் 3வது ஏறி போனது
என்னை நிரப்புவதற்காக. சொல்லுங்க, கையை உயர்த்தி. மூன்றாவது, நீர் ஏறின அனுபவம் என்னை நிரப்புவதற்காக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே என்னை நிரப்புவதற்காக, கிருபையின் வரங்களினாலே என்னை நிரப்புவதற்காக, விசுவாச பெருக்கத்தினாலே என்னை நிரப்புவதற்காக, தேவ ஞானத்தினாலே என்னை நிரப்புவதற்காக நீர் ஏறினீர். கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். கொலோசையர் 1வது அதிகாரம் 9வது வசனம். கொலோசையர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். இந்த நாளில் வந்திருக்கிற எங்களை நிரப்பாமல் இந்த இடத்தை விட்டு நீங்க எங்களை அனுப்பக்கூடாது. ஏனென்றால் நீர் எழும்பி வந்ததே எங்களை நிரப்புவதற்காக, விசுவாசத்தினுடைய புதிய அளவு எனக்கு கிடைப்பதற்காக நீர் எழும்பி வந்தீர். கிருபையின் அதிக அளவு கிடைப்பதாக, தேவ பிரசன்னத்தின் உயர்ந்த உணர்வு இன்னும் அதிகமாய் இந்த மாலை வேளையில் எனக்கு கிடைப்பதாக. ஆசரிப்பு கூடார வேலையை செய்ய வேண்டும். பெசலெயேல் என்பவனை ஞானத்தின் ஆவியினாலே கர்த்தர் நிரப்பினார். நீர் எனக்கு தந்ததை செய்ய எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. உமக்கு என்னுடைய என்ன வகையிலே சேவை செய்வது என்றும் எனக்கு தெரியவில்லை என்று இருந்த பொழுது இந்த நாளிலே நிரப்புகிறார். என்ன நிரப்புகிறார்? தேவையான கிருபை, தேவையான பலன், தேவையான ஞானம், தேவையான இரக்கம், தேவையான வைராக்கியம், தேவையான விசுவாசம், இவைகளை தந்து நிரப்ப வல்லவர். நிரப்புவதற்காக அவர் ஏறினார். நிரப்புவதற்கு மட்டும் ஏறாமல் 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அடுத்து எதுக்காக தெரியுமா ஏறினாரு? பரிந்து பேசுவதற்காக கர்த்தர் ஏறினார். இன்னும் நாம தவறு செய்யும் போது, இன்னும் ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்துகிற நேரத்தில், ஆண்டவரே வேண்டாம், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா என்று நமக்காக பரிந்து பேசுவதற்கு உன்னதம் வரை எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு உயர்த்தப்பட்டார், ஏறி வர பண்ணினார். நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நிரூபிப்பதற்காக, நான் உம்முடையவன் என்று நிரூபிப்பீராக. நீர் தந்த வார்த்தை உண்மை என்பதையும் நிரூபிப்பீராக. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்பதை, என் ஜெபத்தை இன்னும் கேட்கிறீர் என்பதை நிரூபிப்பீராக. நீர் தந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. என் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவீராக. என் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவீராக. என்னை நீர் நிரப்புவதற்காக உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் எல்லாரும் இந்த மாலை வேளையில நிரப்புங்கப்பா. ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சகலவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நல்ல கவனி. ஆண்டவரே, இங்கிருந்து போகும்போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி போகிற ஒரு கிருபையை இப்பவே நீர் தருவீராக. இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின தேவன்
நமக்கு செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. இப்போ இதயத்தில் கை சொல்லுங்கள். கல்லறையிலிருந்து இயேசுவை ஏறி வர பண்ணினவருக்கு எனக்கு செய்ய முடியாதது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மரித்தவரையே எழும்பி வர பண்ணினால் அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, அந்த விசுவாசம் எனக்கு இன்னும் அதிகரிக்கட்டும். மரித்தவரையே உம்மாலே எழும்பி வர பண்ண முடியுமானால் என் காரியத்தை செய்ய உம்மாலே முடியும். உம்மாலே முடியாதது என்கிற விசுவாசத்தை இன்னும் இந்த மாலை வேளையில் எனக்குள்ளே கர்த்தர் ஆணித்தரமாய் மாற உதவி செய்வீராக. ஏறி வர பண்ணின தேவன், நிரப்பின தேவன், இன்றைக்கும் கர்த்தர் இந்த மாலை வேளையில் நிரூபிக்க நம் மத்தியில் இருக்கிறார். ஏறி வர பண்ணினவர் உங்களையும் என்னையும் ஒரு நாளில் அவருடைய சமூகத்துக்கு கர்த்தர் ஏறி வர பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த 3 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நாம் என்ன செய்யணும்? 2 காரியம் வேகமாக சொல்கிறேன். உயிரோடு வந்த பின்பு சீஷர்களிடத்தில் அவர் கேட்ட காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 48வது வசனம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் சீசத்தை பார்த்து சொல்கிறாரு, இவைகள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் தான்ப்பா சாட்சி. இந்த 3 செய்யும் முன் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார், மகனே மகளே சபையே, நான் உனக்கு இந்த 3 அனுபவங்களை செய்தால் இதற்கு நான் வேறு யாரையும் நம்பலப்பா, உன்னைத்தான் நான் சாட்சியாக வைக்க விரும்புகிறேன். உன்னைதான் நான் நம்பி இருக்கிறேன். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, கை உயர்த்தி என் வாழ்க்கையின் மூலமாக இயேசுவின் நாமத்தை காண்பிப்பதற்கு, சாட்சியாக இருப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். 2வது காரியம் மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து 2வது சொல்றாரு கண்டிஷன், உலகம் எங்க போய் எல்லாரையும் சீஷராக்குங்கள். உங்களுக்கு ஒரு வேலையை நான் கொடுக்குறேன், எல்லாரும் எல்லாவற்றையும் சொன்னால் போதாது, சீஷராக மாற்றுங்கள். என்னது சீஷராக? எல்லாவற்றை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க நல்லது, ஆனால் சொல்லி எல்லாரும் எப்படி மாற்றுங்க? சீஷராக மாற்றுங்கள். ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் என்னை விட்டு விலகாத சீஷனாக முதலாவது என்னை மாற்றுங்க. 2வது நான் மற்றவர்களையும் உமக்கு சீஷனாக மாற்ற கர்த்தர் என் மூலமாகவும் கிரியை செய்யுங்க. நல்ல கவனிங்க. முதலாவது, நாம் அவருக்கு சீஷராக மாறாவிட்டால் யாரையும் சீஷராக ஆக்க முடியாது. இப்போ மனதில் கை வச்சு சொல்லுங்கள், நான் சீஷனாக முதலாவது மாறலன்னா மற்ற யாரையும் நான் சீஷனாக என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஆண்டவரே, முதலாவது நான் சீஷராக மாற இந்த மாலை வேளையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 2வது, என் மூலமாக அநேகர் சீஷர்களாக மாற்றப்படுவதற்கும் என்னை நீர் பயன்படுத்தவும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2 தீர்மானத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபிப்பார், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிரப்புவார். இதை 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யறதுக்காகத்தான் கல்லறையிலிருந்து அவரை ஏறி வர பண்ணினார். ஏறி வர பண்ணினவருக்கு நாம் கொடுக்குற ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரே நான் சாட்சியாக நிற்பேன், நீர் என்னை நம்பி இருக்கிறீர், நான் உமக்காக உம்முடைய நாமத்திற்காக சாட்சியாக நிற்பேன். 2வது, நான் முதலாவது முழுவதும் சீஷனாக மாற என்னை அர்ப்பணிக்கிறேன், பிறரையும் சீஷராக மாற்றவும் என்னை நீர் பயன்படுத்தவும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் அப்படியே முழங்காற்படிட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த உயிர் தெழுந்த நாளில் ஆண்டவர் நமக்கு 3 செய்திகளை சொல்லியிருக்கார், 3 அனுபவங்கள். 1, நான் நிரூபிப்பதற்காக தான்ப்பா கல்லறையிலிருந்து ஏறி வந்தேன்.
ரெண்டாவது, நிறைவேற்றுவதற்காக நான் ஏறி வந்தேன். மூணாவது, நான் உன்னை நிரப்புவதற்காக உன்னதத்திற்கு நான் ஏறி வந்தேன். அந்த ஏறினவர் நம்மகிட்ட கேட்குற காரியம், இந்த பூமியில் என் நாமம் மகிமைப்படுவதற்கு உன்னை தான் நான் சாட்சியாக நம்பி இருக்கிறேன், ஒப்பு கொடுப்பாயா, சாட்சியாக இருப்பாயான்னு கேட்குறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இந்த பூமியில் நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சாட்சியாக இருப்பேன். நான் சீஷனாக இருக்க என்னை முழுதும் அர்ப்பணிக்கிறேன். என் மூலமாக அநேக சீஷர்கள் உருவாக்கப்பட நீர் பயன்படுத்துவதற்கும் நான் என்னை ஒப்புவிக்கிறேன். இந்த அர்ப்பணத்தை கர்த்தர் பார்ப்பாரானால், இந்த அர்ப்பணம் நமக்குள்ளே கிரியை செய்யுமானால், கர்த்தர் நிச்சயமாய் நிரூபிப்பார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிரப்புவார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கல்லறையிலிருந்து இயேசுவை ஏறி வர பண்ணினதனுடைய முதல் நோக்கம் இந்த உலகத்துக்கு நிரூபிப்பதற்காக. ரெண்டாவது, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை முழுவதும் நிறைவேற்றுவதற்காக நீர் கல்லறையிலிருந்து ஏறி வர பண்ணினீர். மூன்றாவது, எங்களை நிரப்புவதற்காக, பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியில் அனுப்புவதற்காக கல்லறையிலிருந்து அவரை உன்னதத்திற்கு ஏறி வர பண்ணினீர். உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய 2 கட்டளைகளுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சாட்சியாக நிற்போம் ஆண்டவரே. நாங்கள் சீஷராக மாற அர்ப்பணிக்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.